வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். கடந்த மாதத்தில் தங்கத்தின் மீதான கஸ்டம்ஸ் டியூட்டி 6%லேருந்து 15% உயர்ந்த நிலையிலும் நம்ம ஊரில் கல்யாண சீசனுக்காகவும் பண்டிகை நாட்களுக்காகவும் தங்கம் வாங்குறதுன்றது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இந்த சூழ்நிலையிலையும் கடந்த ஒரே மாதத்தில் உச்சத்திலிருந்து 27% சரிஞ்சு இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு செம்ம பையிங் ரேஞ்சில், அதாவது அட்ராக்டிவ் வேல்யூவேஷனோட வந்து நிற்குது இந்த மாசான ஜுவல்லரி பங்கு. பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸ் லிமிடெட், அதாவது பிஎன்ஜிஜேஎல் அப்படின்னு அந்த ஐடென்டிஃபை நேம் வரும் நீங்கள் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணும்போது. இப்போ விலை வந்து 540 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த வாரத்துக்கான நம்ம டாக்டிக்கல் பிக்கில் இது செலக்ட் ஆகிருக்கு. ஏன் இது செலக்ட் ஆகிருக்கு, இதில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு 4 முக்கியமான க்ரோத் ட்ரிகர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்றைக்கே பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நண்பர்களே, முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு வாரத்தில் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் கிட்டத்தட்ட 7% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இதனால் நகை கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக வரப்போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு எதிர்பார்க்கப்படுது. இதை விட ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை இந்த பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸ் வந்து பண்ணுறாங்க. அது என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து தங்கத்தை இறக்குமதி செய்கிறதுக்கு பதிலாக மக்கள் வச்சிருக்கிற பழைய தங்கத்தை மாற்றி புது நகை செய்கிற ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸை அவங்க வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. இதோட ஷேரை அவங்க ரெவென்யூவில் 40%லேருந்து 50% உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த நடப்பு நிதியாண்டில் அவங்களோட ஒட்டுமொத்த வருவாய் வளர்ச்சி, ரெவென்யூ க்ரோத்ன்றது வந்து 25% அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது ட்ரிகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் எக்ஸ்பான்ஷன், அதிரடி ஸ்டோர் விரிவாக்கம் அப்படின்னு இதுக்கு டைட்டில் வச்சிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன். போன நிதியாண்டில் இவங்களுக்கு மொத்தம் 78 ஸ்டோர்ஸ் இருந்தது. ஆனால் இந்த ஒரே வருஷத்தில் மட்டும் புதுசாக 25 ஸ்டோர்களை திறக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மகாராஷ்டிரா, கோவா மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, குஜராத்னு பல மாநிலங்களில் கால் பதிக்க போகிறாங்க. இது மூலமாக ஒரே இடத்த மட்டும் நம்பி இருக்கிற ரிஸ்க்கும் குறையுது. அதுவும் எப்படி, சொந்த காசை போட்டு கடை திறக்காமல் ஃபோக்கோ மாடல், அதாவது ஃப்ரான்ச்சைஸ் ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட், ஃப்ரான்ச்சைஸ் ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் மாடல் அப்படின்ற அசெட் லைட் மாடலில் பண்ண போகிறாங்க. அதாவது முதலீடு அவங்களோடது, ஆனால் மேனேஜ்மெண்ட் நம்ம டாடா ஸ்டைலில் கம்பெனியோடது. இதனால் கம்பெனிக்கு கடன் சுமை ஏறாது நண்பர்களே, இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நண்பர்களே, இவங்களோட மூணாவது ட்ரிகர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மார்ஜின் சீக்ரெட் அண்டு ஹால்மார்க் ஸ்ட்ரென்த்து. என்னென்னா, இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 4% லெவலில் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் ஆக போகுது. புது மாநிலங்களுக்கு போகும்போது அட்வர்டைஸிங் செலவு அதிகமானாலும் இவங்க வைர நகைகள் மற்றும் ஸ்டட்டட் ஜுவல்லரி சேல்ஸை வந்து அதிகப்படுத்துறது மூலமாக அந்த லாபத்தை ஈடுகட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டியூட்டி உயர்ந்ததால் இவங்க கைவசம் வச்சுருக்கிற பழைய ஸ்டாக்குக்கு நல்ல இன்வென்ட்ரி கெயின்ஸ் வந்து கிடைக்க போகுது. இது இந்த குவார்ட்டர் லாபத்தை வந்து அள்ளி கொடுக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, இப்போது கவர்மெண்ட்டு இந்த ஹால்மார்க்கை வந்து மேண்டேட்ரியாக மாற்றிருக்காங்க. ஹால்மார்க்கிங் விதியை வந்து கட்டாயமாக்கி வர்றதுனால லோக்கல் அன்ஆர்கனைஸ்டு ஷாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த கடைகளில் மக்கள் போகிறதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தயக்கம் காட்டுறதுனால பிஎன்ஜிஜேஎல் போன்ற பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸ்க்கு வந்து ஜனங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு வர்ற மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் அண்டு டிஸ்கவுண்ட். இப்போ கடைசியான மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். மார்க்கெட் பெஞ்ச்மார்க்கான நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4% சரிவை சந்திச்சிருந்தப்போ இந்த பங்கு அதோட உச்சத்திலேருந்து 24%லேருந்து 27% வரைக்கும் பயங்கரமாக ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. இந்த வீழ்ச்சிக்கு அப்புறமா இதனுடைய வேல்யூவேஷன் வெறும் 13 மடங்கு அப்படிங்கிற ரொம்ப சீப்பான விலையில் இப்போது கிடைக்குது. நம்ம தமிழ்நாட்டோட ரீஜனல் பேர்ஸான, அதாவது இதனுடைய போட்டியாளரான தங்கமயில் ஜுவல்லரி கூட ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா எப்போவும் 3%
50% டிஸ்கவுண்ட்டில் இருக்க வேண்டிய இந்த பங்கு இப்போது வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 55% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ஸோ பிஸ்னஸ் க்ரோத் நல்லா இருக்குது, கடைகள் அதிகமாகுது, ஆனால் விலை ரொம்ப மலிவாக இருக்குது. அதனால தான் ஷார்ட் டேர்ம் டாக்டிக்கல் பெட் வைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வாரத்துக்கு. ஆனால் நண்பர்களே, நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், இது ஒரு டாக்டிக்கல் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அதாவது டாக்டிக்கல் பிக்ன்றது வந்து ஷேரோட ஸ்ட்ரென்த்தும் சுற்றுப்புற சூழ்நிலைகள், அதாவது அரசாங்கத்தினுடைய அந்த விதிகள் மாற்றம் இது சம்மந்தமாக நடக்கிற ஒரு இதில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இதை ஒரு சிறு பகுதியை ஒதுக்கி வச்சு நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் இதை பார்த்து உங்களோட முதலீடுகளை வந்து மேற்கொள்ளலாம். அதாவது லாங் டேர்முக்காகவோ இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸ்க்காகவோ இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி கவனிக்கலாம். உங்ககிட்ட ஏற்கனவே தங்கமயில் இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா? இல்லை அது இல்லாமல் இந்த ஸ்கை கோல்டு இருக்குது, இந்த மாதிரியான கோல்டியம் இன்டர்நேஷ்னல் இருக்குது. இந்த மாதிரி நகை பங்குகளில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் எது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நகை பங்குகள் இல்லாமல் வேறு பங்குகள் பற்றி உங்களுக்கு அனலைசிஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு, இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பங்கு அனலைசிஸை வந்து எளிய தமிழில் நம்ம தினசரி அப்டேட் பண்ணுறதுக்கு இருக்கோம் அனுஷம் ஷேர்ஸில். உங்கள் ஆதரவுன்றது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப், லைக் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். எனக்கு அது ஒரு ஊக்கமாக அமையும். நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.